ஒருவருக்கு செய்த மறக்க சரி அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்க ஊருக்கு நான் போலாம்னு இருக்கிறேன். செம்பகுளம் என்ன இருட்டாக இருக்கின்றதல்லவா, நன்றாக பிடிட்டும் அதன் பிறகு சென்று வரலாமே உறையூர். அவரா போறியா நீ வேற? அது இல்லையா ஆண்டவரே, இருட்டாக இருந்தால் பரவாயில்லை, சரி நான் இருட்டிலே போயிடுறேன் யாருக்கும் தெரியாம. மரக்கால கொடுத்தீங்கன்னா அங்க சிவசோழராஜன் அரமனை கொடுத்து போட்டு சரி அப்புறம் மேனாட்டுக்கு போவேன். ஆகட்டும் செம்பகுளம், அப்படி ஆகட்டும். எடுத்து வரட்டுமா? போயிட்டு வாங்க. மரக்கால கேட்கும் தட்டா மரக்கால கேட்கும் தட்டால் மகிழ்ந்து இழந்து மேவி அழகுதா பொன்னாண்டவர் அரக்கு மளிகை புகழ்ந்தேனா மளிகை புரிந்தேனா இருக்கின்ற மரக்கால் தானே இருக்கின்ற மரக்கால் தன்னை எடுத்துமே வெளியில் வந்து தட்டான் கையிலாம் திரு மரக்கால தருகின்றன. மரக்காலை தருகின்றன. சிவகுலம், நீ கொடுத்த மரக்காலை எடுத்து வந்து விட்டேன் அப்பா. மரக்காலை விட்டு சென்று உறையூர் சுபசேன ராஜனிடத்தில் கொடுத்து விட்டு மீண்டும் நெல்லிமலைநாடு கோட்டை வந்து வயிறார விருந்தறந்து விட்டு அதன் பிறகு சென்று வர வேண்டும் மேனாடு. ஆகட்டும், சென்று வருகின்றாயா? பெற்று செல்வாய். சென்று வர மரக்காலை கொடுத்து இதுவரையில பதனமாக வைத்திருந்து உண்மைதான் என்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன். உண்மைதான். உறவுக்கு சென்று சிவசோழ ராஜனிடத்தில் மரக்காலை கொடுத்து விட்டு மேனாடு போகும்போது உன்னைய பார்க்காமையா போறேன். செம்பகுளம், மேலாடு போகும்போது பார்க்கலாம்னு ஏகப்பட்ட சிக்கல்ல மாட்டி கூட்டு வந்திருக்கிறேன். அப்படிங்கிறனால நான் போயிட்டு வந்து. ஆகட்டும் செம்பகுளம், சென்று வருவாய். சாமி இன்னைக்கு சாட்டி இருக்கு, இன்னைக்கு தான் சாட்டி இருக்காங்க. இன்னைக்கு தான் நீங்க எல்லாம் இப்படித்தான் சிரிப்பீங்க. நம்ம நாடகத்தை அவங்க பார்க்க, அவங்க நாடகத்தை நம்ம பார்க்க. ஆமா, கஷ்டப்பட்டு மாவிலிங்க மரத்தை வெட்டி மரக்கா செஞ்சு சரி அதுல வந்து எங்க அம்மா தாலி எடுத்து அதுல பூசி உன் முகையில பூசினாங்க, மரக்கால பூசி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த மரக்கால வச்சுட்டேன். பொன்னாண்டவர் எப்படியாவது ஜோலியை முடிக்கலாம்னு வந்தேன். ஆனா மரக்கால கொடுத்தனில்ல, அப்படியே எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. இப்ப வந்து அங்கதான் போலாமா இல்ல இங்கதான் போலாமா இல்ல இங்கதான் போலாமா? எத்தனை பக்கம் தான் போயிட்டு இருக்கிறீங்க? ஆமா, இந்த மரக்கால கொடுத்துதான் நான் வந்து பொன்னாண்டவரை கதையை முடிக்கலாம்னு வந்தேன். இப்படி ஆகி போச்சு. இப்ப என்ன செய்யறது? இருந்திருந்தா அப்படி ஐயோங்கிற உள்ளது முண்டுதா இல்லையா? மரக்கால பொன்னாண்டவற்றை கொடுக்கும் போது சரி கொஞ்சம் கனமா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் லேசா இருக்குது. உன் முகத்தை கட்ட எங்க கட்டை எப்ப கொண்டு கொடுத்தீங்க? ஆமா, அது காஞ்சா லேசா ஆயிருமா? எடை குறையும். 3 முடிச்சு போட்டிருந்தேன், சரி 2 முடிச்சு தான் இருக்குது. இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நீங்க பாப்பீங்க, பாத்துக்கிட்டு இருங்க. மீண்டும் என்னவோ இல்லை ஆண்டவா, சரி தான் நன்றாக நித்திரை செய்து கொண்டிருந்தீர்களா? உண்மைதான். ஆண்டவா ஆண்டவா அழைத்து என்னுடைய மரக்கால கேட்க சரி நாங்கள் எல்லாம் தூக்க கலக்கத்திலே சரி வேற மரக்கால ஒன்று எடுத்து வந்து கொடுத்து விட்டீர்கள். செம்பகம் கொடுத்த மரக்கால
பகரமாக மஞ்சளுக்கு அருகாமல் சுடல்பட்டு இருந்து கொண்டிருக்குமே என்று தூண்டாமணி விளக்கு அருகாமல் வைத்திருந்தேன். மரக்கால் என்று கேட்டாய், நான் எடுத்துக் கொடுத்தேன். இந்த மரக்கால் உன்னோட மரக்கால் தான் பெற்று செல்வாய். இல்லை ஆண்டவா, இது என்னுடைய மரக்கால் இல்லை. என்னுடைய மரக்கால் எனக்கு தெரியாதா? என்ன தெரிவிக்கின்றாய் செம்பகுளம்? இதுதான் என் மரக்காலுங்கிறீங்களா? அதுதான் உன்னோட மரக்கால் என்று நான் தெரிவிக்கின்றேன். உண்மையாகவா? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாகவே. ஐயா ஏப்பா ஏன் 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 ஐயே போச்சாடா போச்சே. என்ன போச்சு? உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல போய் தடவி பாருங்க தெரியும். இங்க இல்லடா அது. மரக்கரை வாங்கி தட்டான் மகிழ்ந்துதா எழுந்த போது மரக்கலானதென்று பொஞ்சியே எழுந்து தட்டான். இந்த பொன்னர் முன் புலம்புவேனே. பொன்னர் முன் புலம்புவேனே. ஐயோ தருமமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, தருமமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, அந்த தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி. நவமானி மரக்கால நாட்டிலே தோட்டம், நவமணி மரக்காலே நாட்டிலே தோத்தேனே நஞ்சோ. நவமானி மரக்கால நாட்டிலே தோட்டம், நவமணி மரக்காலே நாட்டிலே தோத்தேனே சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, அந்த தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி. பொண்ணு மரக்கால பூமியில் தோட்டன, பொன்னாடி மரக்காலே பூமியில் தோத்தேனே, பொண்ணு மரக்கால பூமியில் தோட்டன, பொன்னு மரக்காலே பூமியில் தோத்தேனே. தருமமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி. செம்பகுளம் என்ன பத்திரிக்கின்றாய்? கொடுத்தாமா ரக்கல் தன்னை செம்பகூடா நான் தாம் திருப்பியதா கொடுத்தேனப்பா வாங்கிய செல்வா. திருப்பி கோடித்த நாடா செம்பகூலா. செம்பகுளா கொடுத்த மாறக்கடலை செம்பகூலாதான் திருப்பி கோடித்த நாடா செம்பகூலா. வாங்கிய மரக்கால் தன்னை செம்பகுளம் நான் தான் திருப்பியதா கொடுத்தேனப்பா வாங்கிய செல்வா. செம்பகுளம் நீ உடுத்த மரக்கால பதனமாக இருந்து சுடல் விட்டு இருந்து கொண்டிருக்குமை தூண்டாமை விளக்காக அருகாமல் வைத்திருந்தேன். மரக்கால் என்று கேட்டாய், நானும் எடுத்துக் கொடுத்தேன். செம்பகுளம் நீ உடுத்த மரக்கால் இதுதானப்பா? இல்லை ஆண்டவா, இல்லை. என்ன தெரிவிக்கின்றான்? நான் கொடுத்தது 12,000 திரவியத்துக்கு செம்பகம். தாங்கள் கொடுக்கக்கூடியது தங்களுடைய அரமனையில் இருக்கக்கூடிய கொட்டமுத்தலைக்கக்கூடிய பொட்ட மரக்கால் செம்பகுளம் பொத்த மரக்காலை கொடுக்கின்றீர்கள். அதனால இந்த மரக்கால் என்னதில்லை. அதனால ஐயா கருத்தவரை போல கொட்டுவரை போல கையில் நின்றே, கருத்தவரை போல கேடி வந்தவர கால கையில் நின்றே. சாமி மரமரக்க தருகலமோ சாமி, தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, அந்த தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ சாமி, தர்மமோ சாமி, மரமரக்க தருகலமோ அந்த தர்மமோ சாமி. மரக்காலை கொடுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய அரமனையில் ஏய், செம்பகுளம் என்னப்பா தெரிவிக்கின்றான்? நீ கொடுப்பத பொன்னாளி உன் மரக்கால், நான் கொடுப்பத கொட்டமொத்த அளக்கக்கூடிய பொத்த மரக்கால் என்று என்னை இயல்பான வார்த்தைகளை நாட்டு மக்களுக்கு முன்பதாக பேசிக் கொண்டிருக்கின்றாயே செம்பகுளம். நான் ஊராறு சொத்துக்கு பேராசப்பட்டதில்லை, அடுத்தவர் சொத்துக்கும் ஆசையும் பட்டதில்லையே செம்பகுளம். ஊராறு சொத்துக்கு தான் செம்பகுலா நான் தான்
பட்டதில்ல செண்பகூலா பட்டதில்லை செம்பகூலா ஊராறு சொத்துக்கு தான் செம்பகூலம் நான் தான் பேராசை பட்டதில்ல செம்பகூலா சொத்துக்கு தான் செம்பகூலம் நான் தான் ஆசையுமே பட்டதில்ல செம்பகூலா அடுத்தவர்கள் சொத்துக்குதான் செம்பகூலாதான் அதியாசை பட்டதில்லை செம்பகூலா நம்பிய வந்தவன செம்பகூலம் நான் தான் நவமோசம் செய்வேனடா செம்பகூலா நம்பியே வந்தவனை செம்பகூலாடா நவமோசோ செய்வனாடா செம்பகூலா ஆசாரி சொத்துக்கு தான் செம்பகூலம் நான் தான் ஆசையுமே படுவேனடா செம்பகூலா பட்டதில்லை செம்பகூலா செம்பகுலம் நீ கொடுத்ததை பொன்னாளி பொன்மரக்கால் நான் கொடுப்பதை கொட்டமத்த அழுக்கக்கூடிய பொத்த மரக்கால் என்று நாட்டு மக்களுக்கு முன்பதாக ஈழ்வான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றாயே ஆசாரி சொத்தை அபகரித்து விட்டால் பொன்னாண்டவர் என்று நாட்டு மக்கள் என்னை பற்றி இயல்பாக பேச மாட்டார்களா? வேண்டாம் செம்பகுலம், நீ கொடுத்த மரக்காலை பதனமாக எனது பஞ்சனைக்கு அருகாமல் சுடலுவிட்டு இருந்து கொண்டிருக்கும் எனது தூண்டாமலைகளுக்கு அருகாமல் வைத்திருந்தேன். மரக்கால் என்று கேட்டாய், நானும் எடுத்து கொண்டாந்து கொடுத்து விட்டேன். அதை பெற்று செல்வாய் செம்பகுலம். வேண்டாம் செம்பகுலம், நீ கொடுத்த மரக்கால் இதுதானப்பா. நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி அப்ப நீங்க ஆசாரி சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப நான் உங்க சொத்துக்கு ஆசைப்படுறேன்னா இல்ல, நான் கொடுத்த மரக்காலத்தான கேக்குறேன். நீங்க தாங்க கொடுத்தீங்க. ஆமா, அது யாருடைய சொத்து? என்னது? அப்ப நீங்க யாருன்னு சொல்றது கூட அவர் ஏன் மரக்கால அபகரிச்சுட்டு நான் என்னமா அவர் சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரிலாம் இருக்குது கதை. கொடுத்தா என் மரக்கால கொடுங்க. சரி, இல்லைன்னா இல்லைன்னா சொல்லுங்க. செம்பகுலம், இல்லைன்னா மரக்கால குடுக்கல குடுக்கலான்னு வச்சுக்க. செம்பகுலம், செத்து போயிருவேன். வேண்டாம் அப்பா, வேண்டாம், சொல்வது கேள். அந்த மரக்கால் இங்கே கொடு. அப்படியாக இருந்தால் இந்த மரக்கா வேண்டாம் என்று சொல்கிறாய். அப்படியாக இருந்தால் இந்த மரக்கா வேண்டாம். வச்சிரு. என்னோட அரண்மனையில் எத்தனை வகையான மரக்காய் இருக்கின்றது தெரியுமா? தங்கத்தால செய்த மரக்கால் செம்பகூலா நான் தான் எடுத்துமேதான் தருகிறேன் வாங்கிய செல்வா. தங்கத்தால செய்த மரக்கால் செம்பகூலாடா எடுத்துக்கார கழுதியாக செம்பகூலா. வயலத்தால செய்த மரக்கால் செம்பகூலம் நான் தான் எடுத்துமேதான் தருகிறேன் வாங்கிய செல்வா. வைரத்தால எடுத்த மரக்கா செம்பகூலாடா பாகுடாண்ட எடுத்துட்டாரே செம்பகூலா. வெள்ளியால செய்த மரக்கால் செம்பகூலம் நான் தான் எடுத்துமேதான் தருகிறேன் வாங்கிய செல்வா. செம்பகுலம், என்னோட அரண்மனையில் தங்கம், வைரம், ஈரம் என்று சொல்லப்பட்ட 5 வகையான மரக்காய் இருக்கின்றது. எந்த மரக்காய் வேண்டும் என்று கை காட்டின எடுத்து தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். செம்பகுலம், ஆண்டவா, செம்பகுலம், தங்க மரக்கால் இருக்கின்றது, வெள்ளி மரக்கால் இருக்கின்றது, எல்லா மரக்கால் இருக்கின்றது என்று அரண்மனைக்குள்ள கொண்டு போய் உண்மைதான். ஒவ்வொரு மரக்கால காட்டினீங்க. சரி எல்லா மரக்கால் இருக்குது. சரி நான் நேத்து கொடுத்தேன் மரக்கா. சரி
அதை எங்க வச்சிருக்கிற சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போய். செம்புகளும் பாரா நீ நேத்து கொடுத்த மரக்காலை எடுத்து கொடுத்தேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே, அது வேண்டாம் என்றால் விடும். என்னோட அருகில் இருக்கின்ற மரக்காலை எது என்று கை கட்டில எடுத்து தருகிறேன் என்று சொல்கிறேனே, இதை எடுத்து செல்லலாமே. எல்லா மரக்கால இங்க வச்சிருக்கிறீங்க, அந்த மரக்கால மட்டும் கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே. வந்துட்டியே வாங்கின வேலைக்கு நல்லாதான் பேசுறீங்க, செம்புகளும் நல்லா தான் நினைக்கிறோம். ஆனா பாருங்க தம்பி, மரக்கால மட்டும் கண்ணுல காட்டுறது இல்ல, சரி. அதுல மட்டும் அங்கிருந்து வர்றவங்க விவரமா இருக்கிறீங்க. இப்ப அந்த கோபத்துலதான் விட்டு கொடுக்காம எனக்கு மறக்கா கேக்குறீங்க. தாங்கள் கொடுத்தது என் மரக்கால் இல்லை, நீங்க அந்த மரக்கால் வேண்டாம் இந்த மரக்கால் வேண்டாம், கொடுத்தா என் மரக்கால கொடுங்க. இல்லன்னா நேற்று என் மரக்கால வாங்கலாம்னு சொல்லுங்க. செம்புகளும் மரக்காலை வாங்கிவிட்டு நான் வாங்கவில்லை என்று சொல்லவில்லை. அப்ப கொடுங்க. இருந்தாலும் கூட நீ கொடுக்கின்ற மரக்காலை திருப்பி தருகின்றேன் வேண்டாம் என்று சொல்கிறாய். என்னோட அருகில் இருக்கக்கூடிய மரக்காலை எது வேண்டும் என்று கை காட்டின எடுத்து தருகிறேன் என்று சொல்கிறேன், அது வேண்டாம் என்று சொல்கிறாய். என் தங்கை எவ்வளவே எடுத்து சொன்னது, அண்ணா மரக்காலை வாங்க வேண்டாம் அண்ணா அண்ணா என்றது. வருவிதி வந்தால் படுந்துயிரின் பட்டத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட காளி மாறி துர்க்கை பிடார் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு முன்பதாக இந்த மரக்கால் உன்னோடு என்று நான் சத்தியம் செய்து தருகின்றேன், அப்பொழுதாவது ஏற்றுக்கொள்கிறாயா? சத்தியம் செய்கிறீங்களா? எப்படி சத்தியம்னா எப்படி? அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஆ. ஏன் தெரியுமா? செம்புகளும் நேற்று தினத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் இங்கே. இந்த தாங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் யாருடைய எல்லையில் இருக்கிறது? என்னோட எல்லையில் இருக்கின்றது. உங்க வசம் பேசுமா? நேற்று வந்திருக்கிற ஆசாரி பைய வசம் பேசுமா? செம்புகளும் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க. ஏங்க கொஞ்சம் கூட மனசு இறக்க இல்ல. செம்புகளும் கொடுத்த மரக்காலை திருப்பி தருகிறேன் வேண்டாம் என்று சொல்கிறாய். என்னோட அருமையில் இருக்கின்ற மரக்காலை எடுத்து தருகிறேன், அது வேண்டாம் என்று சொல்கிறாய். சத்தியத்துக்கு மிஞ்சது எதுவுமே இல்லை என்று சொல்வார்கள் பெரியோர்கள். சத்தியம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறேன், அது வேண்டாம் என்று சொல்கிறாய். இந்த மரக்கால் உன்னோடு தான் நான் நிச்சயம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அக்கினி மோகனாத ஆலயத்துக்கு முன்பதாக அக்கினியை மூட்டி அந்த அக்கினியை நான் நல்ல தீய எரிய விட்டு அதுக்குள்ள ஒரு இரும்பை போட்டு படுக்க காய விட்டு உள்ள விடாம கையா எதுல முடியலன்னா அடுத்தவளை விட்டுறனா அப்படி செஞ்சுக்கின்னா மரக்கால நான் சத்தியத்தை ஏத்துக்கிறேன். செம்புகளும் ஆண்டவா என்ன தெரிவிக்கின்றாய்? கோட்டைக்கு முன்பதாக அக்கினியை வளர்க்க வேண்டும், இரும்பு துண்டை பழுக்க காக்க வேண்டும், இரும்பு துண்டை ஒரு கரத்தாலையும் என்னோட மரக்காலை ஒரு கரத்தாலை ஏந்தி கொடுத்தால் நிச்சயமாக என்னோட மரக்கால் என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவா என்று சொல்கிறாயா? ஆகட்டு செம்புகளும், அப்படியே உனக்கு செய்து தருகின்றேன், அப்பொழுதாவது உன்னோட மரக்கால் என்று ஏற்றுக்கொள்வாய். ஆகட்டும் ஆண்டவா, ஆகட்டும். இப்பொழுது என் தங்கை எவ்வளவு எடுத்து சொன்னது வேண்டாம் அண்ணா வேண்டாம் அண்ணா என்று. அதெல்லாம் தங்கமே, சின்னஞ்சிறு வயதாக இருக்கின்றாய் வேண்டாம் அம்மா என்று தடுத்து பேசின காரணத்தினால் என் தங்கை சொன்னது போல் நடப்பது போல் தெரிகிறது. இப்பொழுது ஒரு மனிதனால் இப்பொழுது 22 பழக்க காட்சி கையிலே அழுவதாக இருந்தால் எப்படி அள்ள முடியும்? என் தாய் தந்தையை மனதில் எண்ணிக்கொண்டு 33 கோடி தேவர்களை மனதில் எண்ணிக்கொண்டு இப்பொழுது அண்ணவனுக்கு அக்னி சத்தியம் செய்து வருகின்றேன். எனக்கு பக்கத்துணையாக இருக்க வேண்டும் இரவா, பக்கத்துணையாக இருக்க வேண்டும். தேவா 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 சம்பவம் தேவா தேவா தேவ தேவா தேவ தேவாக சம்பவக தேவ தேவா 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 சம்பவம் தேவா தேவா தேவ தேவா 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 சம்பவக தேவா தேவா தட்டடுக்கு சத்தியங்கள் செய்ய அழிகிற அக்கினிய தட்டனுக்கு சத்தியங்கள் செய்ய அள்ளுகிற அக்கினிய தட்டடுக்கு சத்தியங்கள் செய்ய அழிகிற அக்கினிய தட்டனுக்கு சத்தியங்கள் செய்ய அள்ளுகிற அக்கினிய ஐயோ தாமரையா தாழ்வாயுத்தில் உன்னார் தங்கியிருந்த நேரம்
ஆண்டவர் அக்கினியில் இறங்கிட்டாரு. கை போல வந்துருச்சு. நாம பிடிச்ச வேலை தான் இனிமேல். வெந்து வச்சா ஆண்டவரே, தங்களுடைய இரு கரத்தை காட்டுங்கள். செம்பகலம் என்னது அக்கினி நல்லா தானே எரிஞ்சிச்சு. அக்கினிக்குள்ள இரும்பத்தானே போட்டேன். போட்டிய உள்ளேயே கையத்தானே விட்டாரு. கைய விட்டாரு. ஆனா கைய அப்படியே இருக்குது. ஆண்டவரே, செம்பகலம் என்னமா அக்கினியை மூட்டி விடுங்க. அதுக்குள்ள ஒரு இரும்பை போட்டு பழுக்க காய வச்சு நான் 2 கையில அள்ளி தர்றேன்னு சொன்னீங்கல்ல. உண்மைதான். அதை வெறுசா செய்யுங்க. பார்த்துக்கிட்டு நான் மேனாடு போகணுமா? செம்பகலம் இப்பொழுது நான் சத்தியம் செய்தேனே, பார்க்கவில்லையா? சத்தியம் செஞ்சுட்டீங்களா? செஞ்சுங்களா? பாக்கலையா? எப்ப? செம்பகலம் எப்ப செஞ்சீங்க? என்ன பார்த்திருக்கின்றாய்? செஞ்சாச்சு. அக்கினி நல்லா தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். 3 சுத்து சுத்தி வந்தாரு. அப்பவும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மண்டி போட்டாரு பாரு. செம்பகலம் நீ அக்கினியை மூட்டி வந்தாய், நான் சத்தியம் செய்து விட்டேன். இதோ உன்னோட மரக்கால் பெற்று செல்வாய். பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் மரக்காய் இதுதாங்கிறீங்க. மண்டி போட்டாரல்ல. ஏங்க இங்க பாருங்க, ஆம்பளைக்கு பாரு உங்களுக்கு கோவம் வரக்கூடாது. என்ன செம்பகலம் நீ கொடுத்த மரக்காலை திருப்பி கொடுத்தேன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். என்னோட அரவணையில் இருக்கக்கூடிய மரக்காலை எடுத்து தருகிறேன் என்று சொன்னேன், அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். என்னோட காளி மாறி தொடுக்கப்படார் என்று சொல்லக்கூடிய ஆலயத்துக்கு முன்பதாக சத்தியம் செய்து தருகிறேன் என்றேன், அது வேண்டாம் என்று சொன்னாய். நீதான் திரை வைத்தாய். கோட்டைக்கு முன்பதாக அக்கினிய வளர்த்து 22 விளக்க காட்சி ஒரு கரத்தாலையும் என்னோட மரக்காலை ஒரு கரத்தாலை ஏந்தி கொடுத்தான். நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவா என்று சொன்னாயே, அப்படிதான் நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். இப்பொழுது சத்தியத்தை பார்க்கவில்லை என்று சொல்கிறாயே செம்பகுலம். நீங்க மண்டி பாட்டலுக்கு பின்னால என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. சரி, அக்கினி கட்டு ஆயக்கட்டின மந்திரத்தை கட்டிருப்பீங்க. செம்பகுலம் அக்கினி அள்ளிருப்பீங்க. நானும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த சத்தியத்தை ஏத்துக்க முடியாது. செம்பகுலம் என்ன தெரிவிக்கின்றாய்? நீயோ ராஜகுலத்தில் பிறந்தவன். அக்கினி கட்டி மந்திரத்தால் அக்கினியை கட்டிவிட்டு அக்கினியை அள்ளிவிட்டேன் என்று சொல்கிறாயா? ஆமாண்ணே. செம்பகுலம் வேண்டாம் செம்பகுலம், சரி, வருவிதி வந்தா படுங்குகிறம் பட்டுத்தானாக வேண்டும். இந்த மரக்கால் உன்னோடு என்று சொல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லு. என்ன செய்யணுமா? ஐயா, என்னடா இப்ப பண்ணி இதை பண்ணி இப்ப கடைசியில சிக்கல்ல வந்து மாட்டுது. என் தலையில வச்சா நான் சும்மாவா இருப்பேன்? யோசனை பண்ணுவான். அக்கா, பச்சை சிலக்கார அக்கா, நீ எந்திரிக்கா. எனக்கு பாட்டே வரமாட்டேங்குது. எந்திரிங்க. எந்திரிச்சு உட்கார்ந்தாத்தான் எனக்கு பாட்டு வரும். எந்திரிக்கா. என்னது அது? இல்லைன்னா இவரை கொடுத்தா நான் மரக்கார வாங்கி கொடுத்து போட்டு நீங்க பாட்டு தூங்குங்க. பாட்டு வேற வருது. அப்புறம் பாரு பாப்பா படுக்குது. பாப்பா படுத்து தூங்கலாம்னு பாக்குதுடே. தலையில கை வைக்காது. அப்புறம் வரமாட்டேங்குது. இதுக்கு பேரு பாட்டு இல்ல. ஏன் தம்பி நக்கலாடா? இந்த மாதிரியா 7 மணிக்கு கூட்டி வந்து 5-6 சோறை போட்டு இந்த கத்து சொன்னா நான் எப்படியா கத்துறது? என்ன செய்வேன் ஐயோ? இயம்புவேன் கேளுமையா. பார்த்திவள் உங்கள் முன் சொல்வதென்றால் பயம் எனக்காகுதையா. பயிலவாய் பொன்னர் கேட்ட பயணமாய் பொன்னர் கேட்டு மனதில் பயமில்லாமல் ஜெயமனன் செல்வகுலம் எனக்கு தீர்த்தங்கள் குறையும் மேடா. ஆண்டவரே, நான்
உடுத்த மரக்கால் 12,000 திரவியத்துக்கு செய்த மரக்காலாக இருந்தாலும் சரி தங்களும் நெல்லி வடநாட்டு ஆளப்பட்ட அரசராக இருக்கின்றீர்கள். தங்களுக்கு அறிகுறி நான் சொல்வது என்றால் என் நெஞ்சமெல்லாம் படபடங்குது, ஒண்ணு பதற வேண்டாம், நீ சொன்ன நாவு தடுமாறுது. அதனால சொல்லலாம்ங்கிறீங்களா? செம்புகளம் ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம், ஆகட்டும் ஆண்டவா. தைரியமாய் சொல்ல வேண்டும். தீர்த்தமாய் வளர்ந்தாலும் தீரரே என் சொல்ல கேளாய். நிச்சயம் தாங்கள் சத்தியம் செய்வதென்றால் வடதிசை ஆகியவெல்லாம் குளத்தூரில் ஆண்டவா, செம்புகளம் தாங்கள் சத்தியம் செய்வது என்பது சத்தியம் தானே? சத்தியம் தான் செம்புகளம், சத்தியம் தானே? சத்தியம் தான். அப்படி என்றால் இந்த நெல்லி வடநாட்டு எல்லையை விட்டு வடக்கே வெகு தூரம் வந்து சரி காராளர் கட்டப்பட்டிருக்க காரா வெள்ளாங்குளத்துக்கு மட்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய குமரிகளே குமரி புகுந்த பிறகுமணி வந்து விட்டீர்களா? சரி வருவீங்க, அதெல்லாம் நீங்க வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. சரி அப்படி வந்துட்டீங்கன்னா சரி நீங்க கொடுத்ததே என் மறக்கா, அப்படின்னா நான் எடுத்துட்டு போறேன். அதை சொல்ல சொன்னீங்க சொன்னேன். செம்புகளம் ஒன்றுக்கு கலக்க வேண்டாம். என்ன தெரிவிக்கின்றாய்? வடதேசம் வெள்ளாங்குளத்தூர் வர வேண்டும். 16 குமிழி நடுக்குமிழி வெள்ளக்கல் குமிழி உள்குமிழி போந்து பிறகுமொழி வந்து செம்புகளம் இதோ நீ குறித்த மடக்கால் இது அனுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாயா? சத்தியமாக. ஆகட்டும் செம்புகளம், அப்படியாக இருந்தா இருவருமே அதிசீக்கிரமாக செல்ல வேண்டும் வெள்ளாங்குளத்தூர். இருந்தாலும் கூட சரி விண்ணப்பம், நமது கோட்டைக்கு 9,000 சத்திரராக வந்திருப்பாய். இரு அத்தாவுக்கும் வீரமாக சாம்புகளுக்கு சில புத்திமத்திகளை சொல்லிவிட்டு அது சீக்கிரமாக இருவருமே வெள்ளாங்குளத்தூர் சென்று சத்தியத்தை முடித்து விட்டு வருவோம். கோட்டைக்கு அவலாம் இப்பொழுது அத்தவல்லத்தான் சிலம்பாடு மண்டலத்தில் சிலம்பாடி கொண்டிருப்பான். நான் அழைத்ததாக அதிசீக்கிரமாக அழைத்து வருகின்றாயா? ஆகட்டுமே.